கிளவே வந்து தூக்கம் போது கிழவனுக்கு தூக்கிருச்சா? நம்ம வீட்டில் என்னென்ன நடக்குது சொல்லி வரேன். வீட்டில் ஆடு மாடு எல்லாம் நடக்கத்தான் செய்யும். இப்போ நீ சொன்னோடனே ஊன் மட்டும் சொல்லி சொல்லக்கூடாது. என்னடா பேசுகிறேன்? ஜாமியா கோடாங்க நினச்சா என்ன நினச்சிடா? வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சா இல்லை சும்மா வந்துச்சா? சரியா? நல்லா போடுவேன். இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட காசு வாங்கினதுக்கு உன்னைய ஒரு போடுறேன். அந்த இளைஞர்கள் பூரா ஒரு ஜாக்கெட்டை காணோம். கிளவியெல்லாம் அந்த காலத்தில் ஏது ஜாக்கெட்டு போட்டாங்க. இப்போ இருக்க கிளவியே ஜாக்கெட் போட மாட்டேன்றாங்க. என்ன அதே பூரா அந்த முடிஞ்சு வச்சு அப்புறம் எதுக்கு ஜாக்கெட்டு? கேமரா ரெடி ரெடி ரோலிங் ரோலிங் கேமரா கேமரா ஆக்ஷன் ஆக்ஷன். வரி மறந்து வச்சாடா. வளச்சுருட்டுது எங்க கருப்பே மாடு வலதுவம் பச்சாக்கிது. இடுப்ப முறுக்குது எங்க நொண்டி சாமி மாடு இடதுவம் பச்சாக்கிது. ப்ரோ சாமி அழைக்கும் போது சிரிக்க கூடாது ப்ரோ. சீரியஸ் நகைச்சுவை வேற, இது வேற கிடையாது. சிரிக்க கூடாது சொல்றா. என்னத்தா பேக்கப் பண்ணிடுவாத்தா? காசு சொல்லியாத்தா? பகவதியம்மா கண்ட காப்பாத்துறேன். பூனை குறுக்கவனா குறி மைத்துல பழக்காணி கண்டங்கர் 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 நத்திந்து. தம்பி சிரிக்கூடாது, சீரியஸ் ஆகுது. சாமி உனக்கு இந்தி சாமியெல்லாம் தெரியாதுடா முண்டை. முண்டுகர் முண்டுகர் எந்த குதிரை பள்ளிக்கூடத்தை சுத்தமா லீவ் விட்டு போறேன். அப்புறம் எந்த குதிரடா ஏன் மருதங்குடி மருதுடைய ஐயனாரு? அட மருதங்குடி மருதுடைய ஐயனாரு எந்த குதிரை உன் சொந்த குதிரை? நீ இப்ப வர்றது இந்த மணப்பாறை ஏரியாவுல. எந்த குதிரையில வார? கருங்குதிரையா செங்குதிரையா? நீ வளர்த்த வெள்ள குதிரையா? ஓடாடி வருது இந்நேரம் புறப்படுதுடா யசமானே. என்ன ஜாமி ஒரு நோத்தாவோட ஜாமி? என்ன கிட்ட ரிவர்ஸ் கியர்ல ஜாமி வருமாடா? அவன் ஜாமி வரல முண்டைக்கு சூடம் சூடு தாங்க முடியல. அதே உசு உசுன்றேன். ஏய் ஏய் மோத்தா மேல விழுந்துச்சு கொஞ்சம் ஒரு அளவு தாண்டா ப்ளோ. உனக்கு பிடிச்சி இப்போ எரிய போதாரு லாவன்னு மசரு ஊரம் கருகணும். உட்காருங்க ப்ரோ. வசனம் மறந்து போச்சு. அதான் உசு உசுன்றேன். டைலாக் மறந்துட்டியா? உடுக்கு மைக்கே அதே மாதிரி வையோ. சரி ப்ரோ, ராங் நம்பர் ப்ரோ. கேமரா ரெடி? தெரியுதா? வர வர படம் மாதிரி ஆக்கி விட்டேன். எவனாவது இப்படி அமத்தவனோட செய்தி விடி அமத்தன மாதிரி.
ஹலோ 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 பகவதி அம்மா தாயே எனக்கு நல்ல வாக்கு கொடு. உன்னை நம்பி வந்திருக்கேன் பகவதி தாயே. வந்தது யாரு? வந்தது யாரு? சொல்லிட்டு போ. வந்தது யாரு? வந்தது யாரு? போடா அங்கேக்கு அட்டுவானது வருது படிச்சு சொல்லுப்பா. காணிக்க வந்துருச்சு பேப்பரை இருக்கும் வரை உதவிடு பிறருக்கு, இருக்கும் வரை உதவிடு அவர்களுக்கு. அன்பு என்பது ஒரு சிறந்த பரிசு. அதை பெற்றாலும் கொடுத்தாலும் சந்தோஷமே. அந்த அன்பை குறையாமல் கொடுத்து கொண்டிருக்கும் எம்கேஆர் அன்பாலயத்தில் ஒரு சிறிய அன்பு மடல் மற்றும் சிறிய உதவி ஸ்ரீ ஆண்டவர் ஆடியோ. எப்போ கொடுக்குறாங்க வர்றாங்க. நாடகம் முடிஞ்சு 8 வருஷம் ஆச்சுடா. மீனாட்சி உரம் இளைஞர்கள் நல்லா இருக்கணும். இன்னைக்கு படி இழந்த மீனாட்சி உரம் இளைஞர்கள் பிரியாணியா போட்டாகடா. நீ முட்டைய திண்டையாடா. உனக்கு குறி சொல்லி வர்றேன். கேசரி வச்சா குறி ஏழ்றா முண்டை. இருடா திண்டதை சொல்லிக்கிறேன் ப்ரோ. சொல்றேன் ப்ரோ. சொல்லுங்க. அதி நலையிலே மருதங்குடியில எப்படி சொல்லி வரேன். அம்மா அவனோட குறிதானே கேட்டு வந்தேன். ஆமா. எதுக்கு அடிச்ச? காணிக்க வாங்கிட்டு போக மாட்டேன். கோளாறு இருந்து கோளாறு சொல்லிட்டு 150 ரூபா சேர்த்து தரேன். சரி இன்னொரு வழி அடிச்சு விட்டு. எப்படி டீல் பண்ண வேண்டியது? ஆதி நலையில எத்தனை உடனே ஆதினால சொல்லி விடிய வச்சிருவியா? அடுத்த வரைக்கும் வா. எத்தனை உடனே ஆதினாலையில ஆதிதே நாளையில போச்சு. ஆதி நலையில வளர்ந்து போச்சு. மருதங்குடியில நம்ம கிளவி ஓடையில ஓடை இல்லையா இல்ல ஓடை இல்லையா? இல்ல ஓடை இருக்குல்ல அந்த ஓடை இல்லையா இல்ல ஓடை இல்லையா? வாழ்க்கையில ஓடையில அப்ப கிழவன் செம்புரியாடு மேய்க்கிறாரு மருதங்குடியில. சரியா சொல்றீங்க. ஆடு மேய்க்கும் போது கிழவி கஞ்சி கொண்டு வாரா கிழவனுக்கு. சாமி சுண்டு அப்படியா? காசு வாங்கிக்கிறோம் மயிறு. கிளவி கஞ்சி கொண்டு வரும்போது அன்னைக்குன்னு உள்பாவட கட்டலடா இருக்கு திருக்கி அவளோட பெரியத. நான் எத்தனை நாள் நானும் ஒவ்வொரு நாளும் இப்படி முண்டமா போயிடுவா. அன்னைக்காவது உள்பாவடையாவது கட்டாப்பிருக்காளே. நான் பார்த்து அப்புறம் சேலையை சுத்தி விடுவேன் ஒரு நாளைக்கு. உள்பாவடை கட்டாம போனா அந்த கிழவனுக்கு சரியா போகும்போது கெடாத. ஆமா அப்புறம் இப்ப உள்பாவடை கட்டல கெடாதான தப்பு. ஆட்டு மேலதான் நானும் சொன்னேன். இப்ப நான் அப்புறம் ஏதோ கிளை மேல எதை ஊத்துன்னு சொன்னேன். கிளை மேல போய் கடா தவ முடியுமா? ஐயோ ஐயோ ஐயோ. கிளவே கவக்கம்ப தூக்குறாரு. அவன் எப்பயுமே கம்பத்தையும் தூக்குவான். கிளட்டு பைய விளங்காத வய. கவக்கம்ப தூக்கும் போது கிளவி சினையாகிறாடா. ஆமா போங்க பைய. கேமரால சுட்டுங்க பைய. ஏன்டா குறி சொல்லி வரேன்டா. குறி சொல்லி வரேன். பொழந்துருவேன். நீ குறி சொன்னது புடுங்கணும். போடா உட்காரு. என்ன சொல்ற?
ஒரு நேரம் மாதிரி ஒரு நேரம் இருக்க மாட்டேன் மிஸ்டர் ராதாகிருஷ்ணா. கிழவிக்கு இரும வருது. என்ன டிராக்டர் வந்திருக்கான், நல்லா கோடாங்கி வந்திருக்கானடா. அப்ப சோதனை வரு. கிழவிக்கு இரும வருது கிழவே. அடுத்த வரி தெரியா சொல்றேன். கிழவே என்ன கிழமே கிழவேன் தும்முறியா. கிழவிக்கு இரும வந்தா கிழவையா தும்முனியா? நடக்குது சோதனைப்பா. அப்ப செம்புரி ஆடு புழுக்க ஓடுதுடா. வேணாம் தம்பி. ஐயா கோடாங்கி நீங்க நல்லா இருக்கணும். ஐயா மீனாட்சி ஒரு இளைஞர்கள் இந்த காசு கொடுக்குறவங்க அங்கிட்டு ஓரமா வாங்க. ஏன்டா எப்படி கரெக்டா நடக்கத போல சொல்லுவேன், சும்மா இல்ல. எனக்கு வேணாம் குறி வேணாம். இது எதுக்கு வேணாம்? வா இப்ப சொல்றேன் பாரு. ஐயே என்னமே சொல்ல வேணாம். அவங்க இளைஞர்களை கூப்பிட்டு சொல்லு, அவங்க தான் காது தர. ஏய் நான் தட்டுட்ட ஓஞ்சி அரைஞ்சு வருவேன். ஆடு புழுக்க ஆடு புழுக்க விடாம அப்புறம் இதா ஓடும். விபூதி தட்டோட ஆடு சோதனைடா. என்ன சோதனை? கிழவி இரும்புறா கிழவன் தும்முறியா ஆடு புழுக்க ஓடுது சோதனை. இதெல்லாம் என்னடா உலகத்துல இல்லாத இதை சொல்றாடே, ஒரு அளவு இல்லையாடா? என்ன இருமுறா இது மனுஷனுக்கு இருமா தும்மா எல்லாம் வரும்டா. கிழவன் தும்முறா அவன் இருமுறா இதெல்லாம் கோடாங்களாடா சொல்லுவாங்க. ஆட்டுக்குட்டி புழுக்க விடாம இதாடா ஓடும். ஓஞ்சது தட்டுட்ட உடனே அடுத்து சொல்லும் போது சாணி ஆடு புழுக்க ஓடுது. இல்ல இல்ல காலை மாத்தி உட்காந்தேன். அங்கே பெருங்கொண்ட கெடா ஒண்ணு கடிக்குதுடா. ஏதா போங்க வீட்டுக்கு போய் வேலை வெட்டி மரியாதையா உண்மையை சொல்றேன். ஆண்டு ஊன் சொல்ற. நான் எத்தனை ஊன் போடுறது? நீ சொல்றதுக்கெல்லாம் நான் ஊன் போட்டுக்கிட்டே இருக்கேன்டா. என்ன ஆடு ஒண்ணுக்கு இருக்குது, கெடா ஒண்ணுக்கு இருக்காம எங்கடா கிளம்பியா? உட்காரு. இப்ப என்ன கண்டா சொல்லு, நீங்க கோவப்படாது. நம்ம வீட்டில் என்னென்ன நடக்குது சொல்லி வரேன். வீட்டில் ஆடு மாடு எல்லாம் நடக்கத்தான் செய்யும். இப்போ நீ சொன்னோடனே ஊன் மட்டும் சொல்லி சொல்லக்கூடாது. சொல்லும் போது மழை வேஞ்சு வீட்டுக்குள்ள தண்ணி வருது. தண்ணி வரும்போது கிளவி தண்ணியில மிதிச்சு வலிக்கு விழுகிறா. கிளவி வந்து தூக்கம் போது கிழவனுக்கு தூக்கிருச்சா? ஆமா என்னடா பேசுற? ஜாமியா கோடாங்க நினைச்சா என்ன நினைச்சா? வீட்டுக்குள்ள தண்ணி வந்துச்சா இல்ல சும்மா வந்துச்சா? தண்ணி தான் வந்துச்சா? போறியா? நல்லா போடுவேன். இன்னைக்கு இளைஞர்கள்ட்ட காசு வாங்கினதுக்கு உன்னைய ஒரு போடுறேன். அந்த இளைஞர்கள் பூரா ஒரு கிளவன் கிளவிய தூக்குறாரு. என்னத்த தூக்குறாரு? கிளவிய. கிளவி ஜாக்கெட்ட காணோம். கிளவியெல்லாம் அந்த காலத்துல ஏறி ஜாக்கெட்டு போட்டாங்க. இப்ப இருக்க கிளவியே ஜாக்கெட் போட மாட்டேன்றாங்க. என்ன அதே பூரா அந்த முடிஞ்சு வச்சு அப்புறம் எதுக்கு ஜாக்கெட்டு? வீட்டுல அடுப்பு பிடிக்கல. எனக்கு டூட்டியை மாத்துறாரு அவரு. போடு நீ. இரு இப்பதான் ஆள் டூட்டி மாத்தி விட்டுருக்கே. அடுப்பு ஏண்டா பிடிக்கல சொல்லு. எல்லாத்தையும் போட சொல்லு. மொத்தமா இளைஞர் அதே நம்மளோட இளைஞர் என்னோட உயிர். இது பூரா இளைஞர். நான் தாண்டா கோடாங்கி. நீதே போட போட போடு. எனக்கு வாய் போங்கடா ஏழை பையன் வாங்கிக்கலாம். எனக்கு வாய் வலிச்சுன்னா எல்லாத்தையும் போட சொல்லிடுவேன். இப்போ உண்மையை சொல்றேன், நீ அழுதுருவ. இருங்கடா.
விடிய காலம் 5:30. போச்சுடா. சீரியஸா சொல்லு. நான் சொல்லாம நீங்க யாரும் போடக்கூடாது. காசை வட்டி போட்டு நான் சொன்னாத்தே, நான் உங்களுக்கு பதவியை கொடுத்தாத்தே நீங்க வாங்கிக்கணும். நான் பதவி கொடுக்கறது வரைக்கும் புடிங்கி போட்டு சீட்டை கழிச்சு போறீங்க. அப்புறம் சொல்லுங்க. ஓம் அந்த ஓம் உள்ளடா இருங்கடா. கையில நீ செம்புடுக்கு வச்சிருக்கியா, என்கிட்ட ஒரு கரும்புடுக்கு இருக்கு, அடிக்கிறீங்களா? விடிய காலம் 5:30. சுத்தமா விடிஞ்சிருச்சு. ஆரியா போடாங்கி ஹரியானங்க எவ்வளவு ஆச்சரியத்தை. விடிஞ்ச வண்ணைய கிளவி சாணி போடுறா. கிளவியா சாணி ஓட்டா? சாணி தொளிக்கிறா. என்கிட்ட கோடாய் களவாணி போயிடலாத்திருக்க. கிளவி சாணி வரதோ என்கிட்ட ஒளிஞ்சு பார்த்துருக்கிய. சாணி தொளிக்கிறா அப்படி சொல்லுங்க. சாணி தொளிச்ச உடனே காஞ்ச உடனே கிளவி விளக்க மாத்துக்கிட்ட கூட்டுறாடா. அப்ப கிளவேன் கோலம் பொடி. கிளவே கோலம் யார் பிடிக்கிறது? கிளவேன் கோலப்பொடி எடுத்துட்டு வந்தாங்க. நான் கூட கிளவேன் கோலை பிடிக்க சொல்லணும்னா கிளவியத்தையும் பிடிக்க சொல்லிட்டு பார்த்தேன். அந்நியாயத்தில் போய் கோலை பிடிச்சி தெரிஞ்சா ஊரில் இருக்க ஊரை பார்த்துடுவாங்களே. கோலப்பொடி எடுத்து வந்திருக்காரு. கிளவி கோலம் போடும் போது தண்ணியில நனைஞ்சு அலையுதுடா. ஆனா சரியான நடிகண்டா நீ. பின்னி வாங்குறியா? எப்படிப்பா? உன்னோட இது எனக்கு தான் தெரியும். காலு தூக்கம் ஏறிடுச்சு. அத சும்மா நிட்டு ஆளு ஒரு மாதிரி நினைச்சிருவேன். அப்படியே அருள் பிடிக்கும். அப்படியா ஏலாம்? நான் நீ யாருன்னு எனக்கு தெரியும், நான் யாருன்னு உனக்கு தெரியும். நம்ம 2 பேரும் யாருன்னு இந்த ஒரு காசை வாங்கிக்க. உனக்கு உனக்கு குறி சொல்லவா? 20 ரூபாய்க்கு சீட்டு எடுக்காது. கிளி கிளி 20 ரூபாய்க்கு கிளி சீட்டு எடுக்காது. எடுக்காது எடுக்காது. வச்சுக்கப்பா பாரு. சரி சரி. நீ சொல்லும் போது உனக்கு அருள் பிடிக்கும் பாருமே. உனக்கு சாமியா அப்படியா? கோயில் கட்ட வரி போட்டு இளைஞர்கள் போட்டாங்க. உங்க பரம்பரை இல்ல. உங்கயா? கோயில் கட்ட வரி போட்டு கொக்கரக்கொன்னு சேவ ஊவையில் ஆரியா கொக்கரக்கொன்னு பிடிச்சா நொக்கரக்கொன்னு பிடிச்சா சாமியை கும்பிட்றா. பாரு சாமி வரும் பாரு. தானே எனக்கு வராது. ஏன்? நீங்க புடுக்கடிக்கிறது சரியில்லை. புடுக்குடா. அது இப்போ வர வைக்கவா? எதுக்கு ரொம்ப கஷ்டப்படாது? கையெல்லாம் வலிக்கும். என்னமாடா அந்த காசை நான் வாங்கக்குள்ள நல்லா பூசிக்கிறேன். சம்பளம் தரமாட்டேல, சொல்றதெல்லாம் கேட்கணும். நல்லா பூசியா? இனிமே வருவியா? வருவேன். வரல. என்ன நாளைக்கு சீட்டு காசு கட்ட முடியாது. கம்பு கூட்டில் பூசுறா. நீ எங்கட சொன்னாலும் பூசுறே. இந்த இடையில சொன்னாலும் பூசுறேன், இந்த இடையில சொன்னாலும் இங்க பூசுறதா? நல்லா நான் கண்ணது வாயை நல்லா அது ஒன்று தெரியுதா? வாய். ஐயோ எந்த வாயில? இந்த வாயில தானே. மருதங்குடி காலு கட்டாளி உட்கார முடியல. என்னடா காலை புரிஞ்சு. மருதங்குடி சீம மண்ணு பறக்குது. ஆமா, மழை பெஞ்சு ரொம்ப நாள் ஆகி போச்சு. மண்ணுதான் பறக்கும். இந்த அவர் சொல்றாரு, இப்படி ஒரு கோடாங்க நான் என் வாழ்க்கையிலே பார்க்கலடான்றாரு. மழை சுருட்டுது. மருதங்குடி மருதுடைய ஐயனாரு மாடு வலது கொம்ப சாய்க்குது. இடுப்ப முறுக்குது. இந்த அழகு மையம் வளர்த்த மாடு இடதுகம். டேய்
அப்படித்தான் அது மொத்த தொடைய பட்டி விட்டாரா? ஏய் என்ன நடந்துச்சு? ஆடா தங்கா இங்கே வாங்க தங்க. சாமியானது சரி, இங்கே வேணா சாமி ஆடுவானாடா? சாமி ஆடுறதெல்லாம் சொல்ல முடியுமா? அதெல்லாம் சாமி ஆடினா வேல்கம்பட குத்துனாலும் குத்துனது. ஐயோ அண்ணன் நடந்து எப்பா உள்ள 2 பிள்ளைக்கு பிடிச்சிருக்கு. பேய் பிடிச்சிருக்குப்பா. பிடிச்சிருக்கு. விரட்டுறேன். அந்த பிள்ளைய ஒன்றும் பண்ணக்கூடாது. அவளுக்கு குடிக்கவே பிடிக்காது. பத்தியாடா கனி எப்படி பொம்பளையாம் பாரு. அண்ணன் நடந்து அவசரமா கைவீசி. என்னடா அதுக்கு வந்து டப்பாங்குத்தாடி அடிக்கிறான், நீர்மாலை அடி அடிக்கிறேன். அண்ணன் நடந்து அவசரமா கைவீசி. அண்ணன் நடந்து அவசரமா கைவீசி. இந்த புள்ள ஓடி வரா சின்ன புள்ள. இந்த புள்ள ஓடி வரா சின்ன புள்ள. இது எவனுக்கு ஏத்த புள்ள சொல்லு புள்ள. கத்தாலம் காட்டு புள்ள களையெடுக்க போகையில ரெண்டு ஒம்பளையும் பேயாட வந்தாலும் இல்லை சீர்காய் குளிச்சுக்கிட்டு தலையை காயப்பட வந்தாலும் இல்லைடா. டேய் ஹலோ ப்ரோ. டேய் அங்கிளா தம்பி சூத்தூத்தி மண்டி ஓட சொல்லுப்பா. டேய் இவன் யார் அந்த லூசு பைய? டவுன் இந்த பொம்பளை என்ன இப்படி குளிச்சு வர்றா? பியூட்டி பார்லா மசுரை நீக்கி விடுப்பா தம்பி. இந்த மசுரை நீ நீக்கி விடு. மண்டை முடி அடுத்த முண்டாட்டி எப்படி பண்றேன் பாருதா. இதுக்கு சம்பளத்திலே 650 ரூபா பிடிக்கப்படும். டிங் டாங் டக். தம்பி 650 ரூபா சத்துச்சு. மண்டி ஓட சொல்லு மேன். ஆகா உழுக்குறாடா. டேய் தம்பி இது என்னடா இது தவளை மாதிரி? இது என்னடா மாடு தண்ணி குடிக்கிற மாதிரி படுத்து கிடக்கா? இல்லை டே அங்கே டவுன் ப்ளீஸ். ஹலோ லேடி பின்னாடி டயரை தூக்கி வைடா. சிமெண்ட் முடிய நகட்டுறா. மண்டி ஓட சொல்கிறேன். 1800. பரவாயில்ல. இளைஞர் 2 300. 3600. இன்னைக்கு 5000 கூட பிடிச்சிக்கடா. சொல்ல விடுறா. அத மண்டி ஓட விடு. நீ ஏன் போய் அணைக்கிற? ரெண்டாவது பொண்டாட்டினே. அது ரெண்டாவது பொண்டாட்டி. வீட்டு ஓனர் இருக்கேன். எப்படி சாவியை போட்ட? ஒரு பூட்டுக்கு 2 சாவிடா. ஒரு பூட்டுக்கு 2 சாவி. ஒரு சாவி 2 பூட்டா. ஒரு சாவி. நீங்க பூஜை காய் போட்டாங்க. ஏங்க இத எவன் முட்டாட்டி எதுன்னு தெரியலடா. நான் யாரு? மாமா. எனக்கு மாமா கோடாயி. இது என்னடா வெளியே இருக்கிற ஒம்பளை மாதிரி உட்காந்துருக்கா? நாசமா போக. ஏய் கண்டாரி மாலை மசுரை நீக்கி விடுத்தா பேனு வாத்து விட்றா. ஏன்டா யாரா புரிஞ்சேன் இதில்? பக்கத்துலேயே இருப்பா. பசு மாறி ஏறி போயிடாம இந்த பாரு. நீ புரிஞ்சன்றே அவன் கடைசி வரைக்கும் அடி மூட்டத்துக்கு வரைக்கும் போகிறேன். தலையை நல்லா விரிச்சு போட்டு தண்ணிக்கு தான் போகையில ஆமா அதானே என்னுடைய வேலையை. ஒரு 600 ரூபா சேர்த்து வாங்கிக்கங்க.
ஒரு 600 சேர்த்து வாங்கிக்கோங்க. என்ன செய்யணும்? இந்த பேயை கொஞ்ச நேரம் விரட்டாதீங்க. ஏன்? நம்மளுக்கு கொஞ்சம் தேவைப்படுது. இவன் தாண்டா புருஷன். அவங்கள சொல்லு. இந்த நல்ல மசுரு ஏதோ உனக்கு உசுறு கண்ணகரத்தையில் ஏசனுக்காங்கொட்டும் கூட கனகத்து அடி கனகத்து பொங்குயில ஏசனுக்காங்கொட்டும் கூட உருட்டி முழிக்கையில ஏசனுக்காங்கொட்டும் கூட உடம்பெல்லாம் விட்டு உடம்பெல்லாம் சிலுக்குறடி ஏசனுக்காங்கொட்டும் கூட பட்ட நிலவும் போல ஏசனுக்காங்கொட்டும் கூட வாடாமல்லி அடி வாடாமல்லி பூவாலக ஏசனுக்காங்கொட்டும். ஏய் இவன் ரெவடி முண்டாடு இந்த முட்டையை கொண்டு வருவான். ஏய் இது என்ன மேன் திருப்பி பேச ஏன்ட்ட கொண்டு வருது? அடா அடுத்த முண்டாட்டி இவங்க தடவி எடுக்கிறாங்களாடா. உன் கைரேக படாத இடமே இல்லையாடா. அவன் முட்டி ஓட சொல்லி அவன் முட்டியை தெளிச்சாடே. எனக்கு ஒரு முன்ன தெரியணும் உண்மையான புரிஞ்சுங்க யாரு? நீங்க 2 பேரும் யாரா? நாங்க 2 பேரும் கல்ல புடிச்சிங்க. நீ யாரு? செக்யூரிட்டி. ஏன் ஜிஜி ஏன் கேஸ் ஏன் மேல வர்றவா? நம்மளுக்கு வந்து நான் என்னன்னாலும் பண்ணுவேன். ஏன் எப்படி? என்னைய வந்து என்ன சொல்ல மாட்டாங்கல்ல. என்ன ப்ரோ நீங்க தானே பக்கத்துல இருக்கீங்க. இந்த லைவா கேமரா எடுக்கிறாங்க. என்னுடைய உறவுகள்லாம் உட்காந்துருக்காங்க. கேமரா எடுத்தான்னா என்ன எடுத்தா எனக்கு என்ன? நான் எப்படி மாட்டுவேன்? நீ தானடா கட்டி பிடிச்சி எல்லா வேலையும் பார்க்குற மயிர் மேனே. தலைவா நீங்க தான் மாட்டுவீங்க தலைவா. எனக்கு எந்த விதத்திலும் கவலை இல்லை. ஏன்? அட்வான்ஸ் யார்கிட்ட பண்ணாங்க? ப்ரர் தானே. யார் என்னை ஏத்திட்டு வந்தது? ப்ரர் யார் அங்க டீ வாங்கி கொடுத்தது? ப்ரர் இங்க யார் நடிக்க சொன்னது? ப்ரர் இந்த பிள்ளைய கட்டி பிடிக்க சொன்னது யாரு? இந்த பிள்ளைய கட்டி பிடிக்க நீங்க சொல்லல. இவ்வளவுலாம் செஞ்சவரும் இந்த பிள்ளைய கட்டி பிடிச்சதும் நீங்க தான் சொல்லியிருப்பீங்கன்னு அவங்க நினைச்சுக்கிறாங்க. அது மாதிரி நம்மளுக்கு அவசியமே இல்லை. பேய் பேய் விரட்டிட்டேன். ஏன்? நல்லா இருப்பீங்க. எனக்கு வேற ஒன்றும் அமைய மாட்டேன். இதுலயாவது என் வண்டியை ஓட்டிக்கிறேன். நீயா நீ போலையா? ஐயா சோழிங்க வண்டி ஒன்று ஓரமா நிற்கும். இவன் யாரா? இவர் ஆஹா ஆஹா யாரும் அண்ணன் வந்துருக்காங்களா? இது வேற அவங்களுக்கு அறுவாடுத்து வரச்சுட்டா இல்ல. எத்தனை மணிதான் ஏதோ உனக்கு மணிதான் எத்தனை எத்தனை மணிக்கு இந்த புள்ள போறா மாண்ட வந்தா. அரே எந்தரா என்னடா? அரே எந்தரா என்ன? ஏ ஓசி தெரிச்சு போயிரும்டா. நிறைய ஓசி அந்த மாதிரி ஆரஞ்சு ஓசி வச்சிருக்காரு. இப்போ 8 இன்ச்சில இருக்குது. ஏய் எனக்கு தான் 1.5 இன்ச்சு கூட இல்லன்னு சொல்றீங்க. யோ கேளியா? ஏத்தா வந்தது யார்த்தா? நானா? இல்ல ஓத்தலா? வந்தது ஏலே நான் கூடாங்கிறா ஓத்தான்ட்டேன். ரொம்ப அழகா இருக்கீங்க. ஐயோ ஏய் இவங்க ஏய் பேய் பிடிக்கலடா. அவனுக்கு பிடிச்சது புருஷன் பிடிச்சிருக்காங்கடா. ஐயோ டேய், யாருன்னு கேளுப்பா. யாருப்பா? சாந்தி கிடையாது. காந்தி வைக்கிற பூந்தி வேணுமா? ஏங்க முறைக்கிறியா? நம்ம கூப்பிட்டு வந்து எல்லா வேலையும் பாக்குறானே. நம்ம இவனுக்கு காவலுக்கு இருக்கிற வேண்டி யோசிக்கிறியா? உனக்கு என்னத்தான் வேணும்? யாரு பிடிச்சா? என்ன அப்படி கேட்காத கூடாக்கி. ஏன்? அது வாட்டு படகுன்னு எனக்கு புரிஞ்சே வேணும்னா நீ யாரை சட்டம்? ஐயோ எனக்கு அதேதான் வேணும் அதேதான் வேணும். நான் தான் மாட்டேன். ஏன்? எனக்கு 5000 அட்வான்ஸ் தர்றியா? ஏ புருஷன் இல்லைன்னு சொல்லுது. அது புரிஞ்சு என்னவே வேணும் முடியாது. நான் மாட்டேன்ப்பா. ஏன்? ஆ? ஏன்? காசு பிடிக்க முடியல. இப்ப நான் காசு கேட்கறேன், கொடுக்குறியா?
உனக்கு என்னத்தான் வேணும்? என்ன வேணும்? புருஷன் வேணும். ஐயோ, யாரு புருஷனா வேணும்? யார் புருஷன்? இல்ல, புருஷன் உனக்கு யாரு வேணும்? எனக்கு நீங்க ரொம்ப ஐயோ, அவனுக்கு நோ ப்ராப்ளம் போட்டல. இது அண்ணா, உனக்கு யார் தான் வேணும்? ஐயோ, 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 நீ பகல் சுட்டா சக்கல் சுட்ட. பகல் ஷிஃப்ட்டு செகண்ட் ஷிஃப்ட்டா? இது பகலா? இது பகல், இது நைட்டு. மதியம்? மதியம். எப்போ நான் இந்த மியூசிக் வரல. ஐயோ கடாஞ்சி, அண்ணா தம்பி, உனக்கு ஒரு கோடான ஓடி நன்றி சொல்றேன். விழுந்து கூப்பிடு. அண்ணா தம்பி, என்ன செஞ்சாலும் உனக்கு நன்றி, என் நன்றி கடன் தெரியவே தெரியாது. ஏன்? 5000 ரூபா சம்பளம் கொடுக்குற, ஏசி காரில் கூப்பிட்டு வர்ற, இதெல்லாம் பெருமையா? இது ஒரு பெருமையா? சீச்சே. வேணும்ன்றதெல்லாம் வாங்கி தர்ற, கூப்பிட்டு கடையில் கூப்பிட்டு போய் வேணும்ன்ற ட்ரெஸ் எல்லாம் வாங்கி தர்ற, துணிமணியெல்லாம் வாங்கி தர்ற, அதெல்லாம் பெருமை இல்லை. ஆனால் ஒரு நாளைக்கு 2 வம்பளை 3 வம்பளை கூட்டி விடுறவாரு. ப்ரோ, அவன் உங்களை மாமா கூட்டி. ஏய், தமிழ் அப்படி சொல்லாத, அங்கிள். அங்குல ஆக்கி விட்டேன், இவன் அங்குல தான் ஆக்கி விட்டேன், அங்குல தான் ஆக்கி விட்டேன் இந்த புள்ள. நம்ம ஜோடி சேர்ந்து சொக்காலிங்கம் சொன்ன புள்ள. அடி என்ன அடி முனியம்மா உன் கண்ணுல மையி, யாரு வச்ச மையி, இதை நான் வச்ச மையி. நீ முன்னால போனா முன்னால வாரே. வெத்தலை வெத்தலை வெத்தலையோ, குழந்தை வெத்தலையோ, சின்ன சின்ன குழந்தை வெத்தலையோ. ஆமா, வண்டி சொல்ல ஜம்பாட்டனா விட்டு வர உங்கட்டனா. டேய், நீ புருஷனா இல்ல தாருக்கம் வைக்கிறவனடா? டேய், ஷிஃப்ட் மாத்திக்கிட்டோம். நம்ம ஆட்டுக்கு யாரு ஓனரு? யாரா இருந்தா உனக்கு என்ன, எங்காவது உணவு ஓட்டினா தெரியுதானே? அப்ப நீ வர்றியா ஓட்டுறதுக்கு? அது யாரு? ஓமண்டாடி தானே ரெண்டா பொண்டாட்டி சம்சம். இவன். இவன் வந்து திருட்டு அக்கால் ஒளிமை. ரெண்டா பொண்டாட்டி எனக்கு. ஏங்க இன்னும் எத்தனை பேர் தெரியுமா படிச்சாங்க? அடி பாய், புரிஞ்ச உட்காந்துருக்கல இப்படி பொய் சொல்லியடி. இவன் சத்தியமா இங்க வச்சான். ஓட்டிட்டு உட்கார்ந்தேன்னா வெந்த வளர்ப்பேன். வேற எங்க போடட்டும்? எந்திரிச்சு தாண்டா வேலை பார்க்கணும். ஐயா வேறு அவன். டேய், ஆனா ப்ரோ நீங்க 2 வழியிலையும் பிணைஞ்சு எழுதுங்க. இல்ல, நீங்க உங்களோட ஆசி. கார்ல தானே வருவீங்க? இதெல்லாம் உழைக்கும்டா. கார்ல தானே வருவீங்க. இடவெல்லாம் துவரங்கூச்சில் இறக்கி உன்னை புழக்கப்படும். நீங்க புலங்கள், நான் திணிக்கிறேன். என்ன சொன்னாலும் கோல் போடுறியா? டே கனி, உன்னை இருட்டில் விட்டு அரையணும்டா. அல்ல காலை இப்படி இழுச்சு வைக்க சொல்லாதீங்க. என்னடா அது? என்ன பண்ண போறீங்க? புங்க வராங்க. வெள்ளிக்கிழமை வாரேன் புள்ள, வெள்ளி நல்ல கிழமையில. வெள்ளிக்கிழமை வார புள்ளே, வெள்ளி நல்ல கிழமையில. வெள்ளிக்கிழமை யாத்தா ராஜாத்தி வாரேன் புள்ளே. நான் விடியா காலா உனக்கு தரேன் புள்ள. ஏங்க வெள்ளிக்கிழமை வரேன், இந்த பிள்ளைய கொண்டு வாடா. டேய், புருஷன் கூட்டி வர மாட்டீங்களா? ஏய், அவளை 2 அரை அரைஞ்சு உள்ள கொண்டு வாடா. நீ நீ வா. இது அதை கொண்டு வா. என்னடி அவன்கிட்ட டொங்காசு போட போயிட்டு வேண்ட காஞ்சி இருக்கிற. தொங்காசா? ஏய், ஏய், விடியா, நீ போடா. அவ்வளோதான். போத்தா போத்தா. வண்டி ஓடிட்டே போ. நீ என்ன பண்ற? இலையோ. பொட்ட நாய்க்கு சிலை நாய் அலையிற மாதிரியே போறான் பாரு. இதை யூடியூப்ல பார்த்துட்டு புருஷன் என்னடா வெட்ட வருவேன். அண்டா டக்கர் மாதிரி இருப்பானே. வெட்டு பாரு. வெட்டு பாரு, நீ வெட்டு பண்ணணும் தானே நான் அதெல்லாம் செய்யறது. இன்னொரு பொம்பளைங்கடா. அத்தி, என் பெரிய முட்டாடி தள்ளிட்டு போயிட்டாங்களே. அவளை மண்டி ஓட சொல்லு. உனக்கு ஒரு நாள் கூட்டி விடுறதே ஏன் உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்குமா? வண்டி ஓடுமா? மண்டி ஓடுதே ஆடி சொல்ல முடியும். சொல்லு. ஏய், பக்கத்துல போடா. பயமா. தண்ணி நல்லா பிடிக்கையில பின்தோடந்த அண்ணே முனி. தண்ணி நல்ல குடிக்கையில தங்க வந்த அன்னை பொடி. தண்ணி நல்ல இந்த புள்ள இரவுல பிடிக்கையில
பின்தொடர்ந்த அண்ணே முனி தண்ணி நல்ல முடிக்கையில முடிக்கையில பின்தொடர்ந்த ஏ அண்ணே முனி என்ன முனி அவன் கருங்குளத்து முனி பொல்லாத முடியாண்டியே ஏலே முனியாண்டியை கூப்பிட்டா நீ என்னடா எப்படி ஆடிக்கிட்டு இருக்க ஆசைய காத்துல தூது விட்டு சக்க சக்க ஆணிய போல மயிர வச்சு பேசுது பாட்டு ஒன்று ஒன்னு நான்டா சாமி டெய்லி ராத்திரி 12 மணி அப்படித்தான் பக்கத்து வீட்டுக்காரனோட குத்தாட்டம் போடுறான். அது இவன் தான்டா மலை கோட்டு போட்டு வருவான்டா. டேய் அவனை விஷங்கக்கி சாவ வைக்கணும். இரு அவ கக்கிறாமடா இருடா. இவள் நேரம் நீ பண்ணதுக்கு பூரா 8230 ரூபா வந்திருக்கு பில்லு. இளைஞர் கேட்டுட்டீங்களா? ஐயோ அவ்வளோதான் ஒன்று எரிச்சாலும் வராது போடா.